நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்க நியர்பை ஜிம்மில் வந்து ட்ரைனராக இருக்கேன். நான் ஸ்பெஷல் எப்பவுமே ஜிம்மை முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு வருவேன். மார்னிங் 10:30 அது மாதிரி வரும்போது நேற்று கொஞ்சம் இந்த வாசுதேவன் நகர் திருவான்மூரில் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு காரு, புது காரு நிறைய வேகமாக வந்து இடிக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டு இங்கே இருக்கிற ராமச்சந்திர கன்வென்ஷனில் டைரெக்டாக செவுத்தில் போயிட்டு இடிச்சுது. ஸோ நாங்கள் இதெல்லாம் லைவாக பார்த்தோம். அப்படி அதுக்கப்புறம் சார் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஓடி வந்து பார்த்தா உள்ளே ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஓடின்னு வந்துட்டு ரொம்ப ஷிவரிங் ஆகி ரொம்ப பதட்டமாக இருந்தார். அப்புறம் டோர் வேறு ஓப்பன் பண்ண முடியல. அந்த டோரை நல்லா டைட்டாக ரொம்ப லாக் ஆகிருந்தது இடிச்சதுனால. அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி அவரை வெளியே எடுத்தோம். அந்த சேம் டைம் இன்னொருத்தர் அந்த சைடில் டிரைவர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒருத்தர் இருந்தார், சார்ஜென்ட்டு. அவருக்கும் நிறைய அடி. பேக் சைடில் ஒருத்தர் உட்காந்தார், அவருக்கும் செம்ம அடி. அதனால் 3 பேரையும் ரிகவர் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 1/2 hourல போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுக்கு வந்து காலில் அடிபட்டு ரைட் ஹேண்ட் சைடில் லெக்கில் ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருந்தது. பிளட்லாம் எதுவும் வரல, பட் ஆனால் எலும்பு உடஞ்சிருச்சு. பின்னாடி உட்காந்துருக்கு முகத்தில் அடி, கண்ணுங்கள்லாம் ரொம்ப வீங்கி ரொம்ப அடிபட்டுச்சு. அவருக்கு காலும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிகவர் பண்ண போலீஸ்லாம் உடனே வித்தின் ஒரு 15 minutesல போலீஸ்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்கள ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம், இங்கே பக்கத்தில் ஈசிஆரில் வந்து ஒரு போலீஸ் வந்து அவர் வேகமாக ஓட்டு வந்தார், என்னன்னு தெரில, ஹிடன் பண்ணிட்டார் ஒரு பைக்கை. அதுக்காக அவரை விசாரிக்கும் போது போலீஸ்காரங்க வந்து அவர் விசாரிச்சுக்காங்க. விசாரித்த உடனே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி எடுத்து வேகமாக வந்துட்டார் அப்படின்றத பார்த்தோம். டக்குன்னு அந்த போலீஸ் என்ன பண்ணாராம், டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்து வந்திருக்காரு. வந்து அங்கே நாங்கள் நின்ன இடத்துக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடி தான் வண்டி நிறுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க போல், என்னன்னு தெரில. அங்கேருந்து சடனாக காரை வேகமாக எடுத்தாங்க. எங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வந்து தான் அதுக்கப்புறம் காரு ரொம்ப வேகமாக வந்தது. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீக்காக இருக்கும் அந்த ரோடு. மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எல்லாம் வாக்கிங் போவாங்க, ஈவினிங் வந்து குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அது 10:30 இருக்குன்னா அந்தளவு யாருமே இல்லை. கண்டிப்பாக எதிர்க்கு யாருன்னு நின்று இருந்தாங்கன்னா சான்ஸ் இல்லை. ஏன்னா அது ஒரு 100 ஸ்பீடில் வந்திருக்கும், அவ்வளோ வேகம் காரு. நாங்கள் அப்படியே லைவாக பார்த்துருக்கோம். போய் இடிச்சது அப்படியே. மோஸ்ட்டாக அவன் திரும்ப ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன் திரும்புறதுக்கு. பட் அவரால் திரும்ப முடியல, அவ்வளோ வேகத்தில் டேரெக்டாக போய் டேஷ் பண்ணிட்டாரு. ரொம்ப அடி. ஆனால்